भवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं संवेवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीर्सम्मं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदे प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गेश यतीन्द्रुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रीनिसम्मकार्जमुनित्पादाम्बुदेन्दिरं दां तिक्षान्ति दयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशटारियोगिनृपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरशटरिगुणा संयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानं प्रसन्ने नरहरिषडज योगिने तु प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकारि प्रभव यतिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररग्वीच्चटारिं श्रीरङ्गनाथषडकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडज करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षडकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गजटारि संयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यषडज पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिक यतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षावरं श्रीमद्वीररघुद्वहादि लब्धागमान् तद्वयं नीर्ष्याडम्ब विवर्जितं शुभगुणैर्भान्तं महद्वं सुजं वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा तत्त्वेन यश्चिदजितेश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विधेयः। விஷ்ணுபுராணம் 5வது அம்சம் 29வது அத்தியாயம் பார்க்க போறோம். இதுல பகவான் இங்க கிருஷ்ணாவதாரம் பண்ணி கிருஷ்ணன் இந்த லீலா விபூதியில என்னென்ன லீலைகள்லாம் பண்ணினார், அதாவது குழந்தை பருவத்திலிருந்து அவர் தன்னடி சோதிக்கு எழுந்தருளுகிற வரையில் இதையெல்லாம் சங்கிரகமாக இது 5வது அம்சம் முழுக்க முழுக்க இந்த பகவான் கிருஷ்ணனுடைய சரித்தமாகவே இருக்கு. ஆனா ஸ்ரீமத் பாகவதாதிகள்லேயோ ஹரிவம்சத்திலேயோ இதனுடைய விஸ்தாரங்களை இருக்குமே தவிர இங்க பராசர மகர்ஷி சுருக்கமாகவே அந்த சரித்திரங்களை எல்லாம் சாதிக்கிறார். அந்த 29வது அம்சத்துல ஆரம்பிக்கிற போது ஸ்ரீ பராசரா द्वारवत्यां स्थिते कृष्णे शक्रः त्रिभुवनेश्वरः आजगाम अथ मैत्रेय मत्त ऐरावत पुष्टकः. கொஞ்ச காலம் பகவான் துவாரகையில வாசம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது ஒரு சமயம் இந்திரன் தன்னுடைய ஐராவதத்து மேல ஏறி பகவான சேவிக்க வந்தான். பிரவிஷ்ய துவாரகாம் சோ அத சமேத்ய ஹரிணா ததஹ கதயாமாச தைத்யஸ்ய நரகஸ்ய விசேஷ்டிதம். அங்க துவாரகைக்குள்ள நுழைஞ்சா பெருமாளை சேவிச்சுட்டு அங்க ஒரு நரகாசுரன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அசுரனுடைய விற்த்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிச்சான். त्वया नातेन देवानां मनुष्यत्वेऽपि तिष्ठता प्रशमं सर्वदुःखानि नीतानि मधुसूदन. நீ மனுஷ்யத்வேபி திஷ்டதா, நீ மனுஷனாக இருந்த போதிலும், அதாவது பகவான் எந்த நிலையிலுமே அவன் எந்த அவதாரம் பண்ணினாலும் அந்த சாத்விகாளுக்கோ
தேவர்களுக்கோ எப்பவுமே ஒரு அந்த அவளுக்கு வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்களை எல்லாம் விலக்கி எப்பொழுதுமே அவர்களுக்கு ஒரு க்ஷேமத்தை உண்டு பண்ணிட்டு இருந்தான். அத சொல்ற, தேவானாம் துவயா நாதேன சர்வதுக்கானி பிரசமம் நீதானி மதுசூதன. நீ எல்லா துக்கங்களையும் போக்கடித்தாய், தேவர்களுடைய துக்கங்களை. எப்போ? மனுஷத்வேபி திஷ்டதா, நீ மனுஷனாக அவதாரம் செய்திருந்த போதிலும். இப்போ பகவான் எப்ப பார்த்தாலும் அவளுக்கு அனுகூலம் பண்ணிதான் இருக்கார். அந்த அனுகூலத்தையே இப்போ மனுஷத்துவன்னு சொல்லி காட்டுறான். நீ மனுஷனாக இருந்த போதிலும், ஏன்னா மனுஷனாக இருந்தா தேவதைகளுக்கு ஒரு சகாயம் பண்றதுங்கிறது ரொம்ப துர்லபம். அது எல்லாராலையும் முடியாது, பகவானாலும் முடியும். இல்ல குறிப்பிட்டு இருக்கக்கூடிய சில தசரத மகாராஜா, நகுஷன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புண்ணியாத்மாக்களாலதான் முடியும். அப்ப நீ மனுஷத்வேபி திஷ்டதா, மனுஷனாக இருந்த போதிலும் நீ தேவதைகளுக்கு ஒரு அவளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கடித்தாய். இப்போ தபஸ்வி வியசனார்த்தாய சோ அரிஷ்டோ தேனுகஸ்ததா பிரவருத்தோ எஸ்ததா கேசீதே சர்வே நிகதாக துவயா. உனக்கு தபஸ்வி வியசனார்த்தாய, தபஸ்விகளுக்கெல்லாம் அவர்களுடைய கவலையை போக்கடிப்பதற்காக அரிஷ்டன், தேனுகன், அப்புறம் கேசி முதலிய அசுரர்களை எல்லாம் நீ கொன்றாய். கம்சஹா குவலயா பீடா பூதனா பாலகாதினி நாசம் நீதாக கொயா சர்வே ஏ அந்நே ஜகத் உபதிரவாக. இந்த ஜகத்துக்கு உபதிரவம் பண்றவர்கள், கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்கள் எவர்களோ அவர்கள் எல்லாம் கம்சன், குவலையா பீடம்ங்கிற ஒரு பெரிய யானை, பூதனா நீ குழந்தையாக இருக்கிறச்சு, எல்லாருமே என்ன பண்ணா நாசம் நீதாக துவயா, எல்லாத்துக்கும் ஒரு நாசத்தை ஏற்படுத்தினார். அதுக்கு மேல யுஷ்மதோர் தண்ட சம்பூதி பரித்ராதே ஜகத்ரயே யஜ்வ யஜ்ஞாம்ச சம்பிராப்தியா திருப்திம் யாந்தி திவோகசா. இப்போ உன்னுடைய புஜ பராக்கிரமத்தினால் தோர் தண்டா சம்பூதி பரித்ராதே ஜகத்ரே, இந்த 3 லோகங்களும் உன்னுடைய பராக்கிரமத்தினால், உன்னுடைய கைகளினுடைய வலிமையினால் ஒரு ஜகத்ரயே பரித்ராதா, நன்றாக காப்பாற்றப்பட்டது. அதனால யாகங்கள் செய்பவர்கள், அந்த யாகங்கள் முதலியன நன்னா நடக்கிறது. இந்த யாகம் நடக்கிறதுனால என்ன கிடைக்கிறது? யாந்தி திவோகுசா திருப்திம், லோகத்துல சொர்க்கலோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு திருப்தி ஏற்படுறது. ஏன்னா சொர்க்கலோகத்துல இருக்கிறவாள்லாம் இந்த பூலோகத்துல இருக்கக்கூடியவாள் அபேட்சிச்சுதான் அவா இருக்கா, அவளை அபேட்சிச்சுதான் இந்த பூலோகத்துல இருக்கிறா. இந்த மாதிரி பரஸ்பரம் அது மாதிரி இருக்கா. சோ அகம் சாம்பிரதம் ஆயாதா என் நிமித்தம் ஜனார்தன தச்சுத்வா தத் பிரீத்தி தத் பிரதீகார பிரயத்தனம் கர்த்தும் அர்ஹசி. நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன், ஒரு காரியத்தை உத்தேசிச்சு, அதை கேட்டுட்டு அதுக்கு நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். அந்த கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்பவ. பௌமோ அயம் நரகோ நாம பிராக் ஜோதிஷ்புரேஸ்வரா கரோதி சர்வபூதானாம் உபகாதம் அரிந்தமா. இப்போ பிராக் ஜோதிஷ்னு இருக்கக்கூடிய அந்த நகரத்துல இந்த பூமி தேவியினுடைய புத்திரன் நரகாசுரன்னு பேரு. அவன் சர்வபூதானாம் உபகாதம் அறிந்தமா, எல்லா ஜீவராசிகளுக்குமே ரொம்ப உபதிரவம் பண்றான், ஒரு கஷ்டத்தை கொடுக்கறான். தேவ சித்த சுராதீனாம் நிருபாணாம் ச ஜனார்தன ஹிருத்வாது சோ அசுரஹா கன்யா ருருதே நிஜ மந்திரே. இவன் தேவர்கள், சித்தர்கள் மற்றும் இருக்கக்கூடிய மனுஷர்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்து அவளுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துட்டு அவன் அந்த தேவஸ்திரீகள், அந்த இந்த ஸ்திரீகள் எல்லாரையும் சிறைப்பிடித்து தன்னுடைய கோட்டையிலே சிறை வச்சிருக்கான். சத்ரம் எத் சலீல ஸ்ராவி தஜ்ஜஹார பிரச்சேதசா மந்தரஸ்ய ததா சிங்கம் ஹிருதவான் மணிபர்வதம். அவன் ஒரு பிரச்சேத வாயுவனுடைய ஒரு வெண்கொடை, அத அபகரிச்சு ஜஹார மந்தரஸ்ய, மந்தர பர்வதத்தினுடைய உச்சியில இருக்கக்கூடிய ஒரு மணி பர்வதம்,
அதையும் அபகரிச்சுட்டான். அமிர்த சாவிணி திவ்யே மன் மாதுகு கிருஷ்ணா குண்டலே ஜஹார சஹா அசுரஹா அதித்யா வாஞ்சத்யைஹி ஐராவதம் கஜம். இப்போ இந்த அதிதி தேவை, என்னுடைய தாயாக இருக்கக்கூடிய அந்த அதிதி அவளுடைய அந்த குண்டலங்கள் அமிர்த சிராவிணி, அதுல இருந்து அமிர்தம் பெறுகிறதாம். அதை ஜஹார, அதையும் அபகரிச்சுட்டான். சோ அசுரா அதித்யா வாஞ்சதி ஐரா, இப்போ என்னுடைய ஐராவதத்தையும் பிடுங்கிக்கணும்னு பாக்குறான். துர்நீதம் ஏதத் கோவிந்த மயா தஸ்ய நிவேதிதம் எதற்ற பிரதிகர்த்தவியம் தத் ஸ்வயம் பரிபிருஷ்யதாம். இந்த மாதிரி இந்த அயோக்கியனை பத்தி நான் இப்போ உனக்கு என்ன சொல்லணுமோ அத சொல்லிட்டேன். நான் என்னென்ன அக்கிரமங்கள்லாம் பண்றாங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு நீ என்ன ஒரு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கையோ அதை செய்யணும் அப்படின்னு பிரார்த்திச்சான். ஸ்ரீ பராசரஹா இது ஸ்ருத்வா ஸ்மிதம் கிருத்வா பகவான் தேவகி சுதா வீத்வா வாசவம் ஹஸ்தே சமுத்தஸ்தோ வராசனாத். அவன் சொன்னோடனே ஒரு புன்னகையோட சிரிச்சுண்டே ஏந்தார். அவன் கையை பிடிச்சுட்டு தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்தார். சஞ்சிந்தியாகதம் ஆருஹ்ய கருடம் ககனோச்சரம் சத்யபாமாம் சமாரோப்பிய யயோ பிராக்ஜோதிஷம் புறம். உடனே அந்த தன்னுடைய ஒரு அவனுக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டார், போயிட்டு வான்னு அனுப்பிச்சுட்டாவிட்டு கருடனை நினைச்சிருந்தார். கருடன் உடனே வந்தார். அந்த கருடன் வந்த உடனேயே சத்யபாமையும் அழிச்சுண்டு போய் அங்க அவனுடைய இந்த பிராக்ஜோதிஷ், நரகாசுரன் இருக்கக்கூடிய நகரமான பிராக்ஜோதிஷத்துக்கு கிளம்பினார். கிளம்ப போறது ஆருஹ்ய ஐராவதம் நாகம் சக்ரோபி திரிதவம் ஜயோ ததோ ஜகாம கிருஷ்ணஸ்ச பஷ்யதாம் துவாரகௌகசாம். அவ துவாரகாவாசிகள்லாம் பார்த்துட்டே இருக்கிற போதே இந்திரன் ஐராவதத்துல ஏறி சொர்க்கத்துக்கு போனான். கிருஷ்ணஹா அவரும் கருடன் மேல ஏறி இந்த பிராக்ஜோதிஷத்துக்கு கிளம்பினார். பிராக்ஜோதிஷம் புரஸ்யாபி சமந்தா சதயோஜனம் ஆச்சிதா மௌரவைஹி பாஷைஹி சுராந்தைஹி பூர்த்விஜோத்தமா. அந்த பிராக்ஜோதிஷ் அப்படிங்கிற நகரமும் அது என்ன பண்றதுன்னு கேட்டா, அந்த ஒரு ஒரு அதை சுத்தி ஒரு 100 யோஜனைகள், 100 யோஜனைங்கிறது, ஒரு யோஜனைங்கிறது 8 மைல், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 மைல் தூரத்துக்காக அவன் என்ன பண்ணியிருந்தான், அந்த ஒரு 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 அவனுடைய கம்சனுடைய அந்த ஒரு முரண்னு பேரு அந்த அசுரன், அதான் இங்க எழுதுறார். இங்க மௌரவைஹி பாஷைஹி, பெரிய பெரிய பாஷங்கள், அந்த பாஷங்கள் எல்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்கக்கூடியவைகள், அதெல்லாம் கத்தி போல அதெல்லாம் வச்சிருக்கான். யாரும் அங்க வந்து நுழையவே முடியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாதுகாப்பாக வச்சிருந்தான். அங்க அத போனார். போன உடனே பகவான் என்ன பண்ணார், தாம் சிச்சேத ஹரிஹி பாஷான் க்ஷிப்வா சக்கரம் சுதர்சனம். அந்த பாஷங்களை எல்லாம் அறுத்து தள்ளினார், சக்கராயுதத்தை ஏவினார். ததோ முரஹா சமுத்தஸ்தோ தம் ஜகானச்ச கேசவஹா. அப்போ அந்த முரன்ற அசுரன் இவரோட சண்டை போட வந்தான், அவனையும் வதம் பண்ணினார். முரஸ்ய தனயான் சப்த சகசிராம் ததோ ஹரிஹி சக்கரதாராக்னிஹி நிர்தக்தாம் சச்சார ஷலபான் இவ. அந்த முரனுடைய பிள்ளைகள் ஒரு 7000 பேர், அவனையெல்லாம் அந்த சைன்யத்திலேருந்து வந்தார். அவர்களையும் இந்த சக்கராயுதத்தினாலேயே, அந்த அக்னியினாலேயே அப்படியே விட்டில் பூச்சி எரிக்கிற மாதிரி அவ்வளவு பேரையும் மெரிச்சுட்டார். ஹத்வா முரம் ஹயக்ரீவம் ததா பஞ்சஜனம் திஜ பிராக் ஜோதிஷபுரம் தீமான் துவரவான் சமுபாத்ரவது. அப்போ அந்த ஒரு ஒரு அந்த இடத்துல போனா அந்த ஒரு 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 அந்த ஒரு அந்த நுழைஞ்ச உடனேயே அந்த நரகாசுரன் வரான். இப்போ ஹத்வா முரம் ஹய பிராக்யோயம் தீமான் ஸ்வரவான் சமுபாத்ரவது. அதுக்கு மேல நரகேன அஸ்ய
தத்ர அபூன் மகாசைன்யேன சம்யுகம் கிருஷ்ணஸ்ய யத்ர கோவிந்தோ ஜக்னே தைத்யான் சஹஸ்ரஷா. அந்த நரகாசுரன் தன்னுடைய சகல சைன்யத்தோட அங்க யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். அங்க ஆயிரக்கணக்கான அசுரர்களை எல்லாம் கிருஷ்ணஸ்ய கோவிந்தோ ஜக்னே தைத்யான் சஹஸ்ரஷா சஸ்திராஸ்திர வருஷம் முஞ்சந்தம் தம் பௌமம் நரகம் பலி க்ஷித்வா சக்கரம் த்விதா சக்கரே சக்ரி தைதேய சக்கரஹா. அப்போ இந்த ஒரு ஒரு சக்கராயுதத்தை பெருமாள் ஏத்திண்டு சகல விதமான அஸ்திரங்களை எல்லாம் அப்படியே அந்த வருஷிக்கிறார். அதை சொல்ற சஸ்திராஸ்திர வருஷம், அப்படியே மழை கொட்டுற மாதிரி சஸ்திரங்களை எல்லாம் முஞ்சந்தம் தம் பௌமம் நரகம் பலி, அவன் ஆயிரக்கணக்கான அஸ்திரங்களையும் அவர் பேர்ல எய்கிறான். அதையெல்லாம் அந்த சக்கரே திதா எல்லாத்தையும் அப்படி தூள் தூளாக்கின சக்ரி தைதேய சக்கரஹா ஹதேது நரகே பூமிஹி கிரஹீத்வா அதிதி குண்டலே உபதஸ்தே ஜெகநாதம் வாக்கியம் ச இதம் அதா அப்ரவி. அப்போ கடைசியில நரகாசுரனையும் வதம் பண்ணப்படவே பூமி தேவி அந்த அதித்தியினுடைய குண்டலங்களை எல்லாம் எடுத்துட்டு கிருஷ்ணனை சேவிச்சுட்டு அவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா பூமாதேவி. பிருத்திவி உவாச்ச சொல்ற யதா அகம் உத்ருதா நாதத்வயா சுகரமூர்த்தினா துத்ஸ்பர்ஷ சம்பவா புத்திரா ததா அயம் மயி அஜாயத. அப்போ அவர் சொல்றா, தாயார் பூமி தேவி தாயார் சொல்றா, பகவானே நாத துவயா சூக்கர மூர்த்தினா, நீ வராக அவதாரம் எடுத்த போது என்ன அந்த அந்த கொம்புனால என்ன தூக்கின்னு வந்தியோ இல்லையோ, அப்போ துஸ்பர்ஷ சம்பவா, நீ என்ன தொட்டத்தினால அந்த ஸ்பர்ஷத்தினால அயம் மயி ஜாயத, இவன் என்னிடத்தில் உண்டானான். சஹா அயம் துவயைவ தத்தஹா மே துவயைவ வினிபாதிதா கிருஹாண குண்டலேச்ச இமே பாலய அஸ்ய சந்ததிம். அப்ப என்ன பண்ண, நீதான் இவன் துவயைவ அயம் மே தத்தஹா, உன்னாலேயே இவன் எனக்கு கொடுக்கப்பட்டான், அதனால உன்னாலேயே கொல்லப்பட்டான். ஆகையினால இவன் இந்த குண்டலங்களையெல்லாம் நீ ஏற்றுண்டு இந்த சந்ததிய நீ பாதுகாக்கணும், இவனுடைய குழந்தைகளை பாதுகாக்கணும். பாரா அவதரணார்த்தாய மமைவ பகவான் இமம் அம்சேன லோகம் ஆயாதா பிரசாத சுமுகா பிரபோ. நான் இந்த இந்த நான் தான் உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணினேன். எதுக்கு? பாரத்தை, இந்த பூமியினுடைய பாரத்தை இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த இறக்கணுன்றதுக்காக நீ வந்த. அம்சேன லோகம் ஆயாதா, நீ இந்த உன்னுடைய அம்சத்தினால் இந்த ஒரு 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 இந்த பூமியில பிரசாத சுமுகா எனக்கு அனுகிரகம் பண்ணணும். துவம் கர்த்தாச்ச விகர்த்தாச்ச சம்ஹர்த்தா பிரபவோ ப்யயா ஜகதாந்தம் ஜகத்ரூபா ஸ்தூயதே அச்சுதா கிம் தவ. இப்போ துவம் கர்த்தா, நீதான் இந்த லோகத்தினுடைய சிருஷ்டிகர்த்தா, இதை அழிக்கிறவனும் அதான் சம்ஹர்த்தா, இத இந்த ஒரு ஒரு லோகத்தை உண்டு பண்ணினவனும் நீதான், அதை காப்பாத்துறவனும் நீதான், இதை அழிக்கிறவனும் நீ. பிரபுவோ அப்படி லயத்தையே அழைய செய்கிற ஜகதாந்தம் ஜகத்ரூபா ஸ்தூயதே, நீ லோகத்தினுடைய ரூபமாக இருக்கிறார். இந்த லோகமே உன்னுடைய ரூபமாக இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறச்சே உன்னை நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? ஸ்தூயதே தவக்கிம் ததா வியாபி வியாபியம் கிரியா கர்த்தா காரியம் ச பகவான் யதா சர்வபூதாத்ம பூதஸ்ய ஸ்தூயதே தவக்கிம் ததா. நீயே எப்படி இருக்க? வியாபி, எங்கும் வியாபித்தவனாகவும் இருக்கிறார். நீ வியாபி, அந்த நீயே வியாபிக்கிற, வியாபிக்கப்பட்ட பொருளும் நீயே தான். வியாபி வியாபியம் கிரியா, நீயே செயல், நீயே செய்கிறவன். காரியம் ததா சர்வபூதாத்ம பூதா, நீ எல்லா இடத்திலும் ஆத்மாவாக நிறைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி துதிப்பேன்? பரமாத்மாச்ச பூதாத்மா துவம் ஆத்மாச்ச அவ்யயோ பவான் யதா ததா ஸ்துதி நாத கிமர்த்தம் தே பிரவர்த்ததே. இப்போ நீ எல்லாத்திலையும் பரமாத்மாவாகவும் நீயே இருக்கிறார். நீதான் பரமாத்மா.
அப்போ பூதாத்மா பஞ்சபூதங்கள்லயும் இருந்திருக்க. தும் ஆத்மாச்ச அவ்யயா, நீயே இந்த ஜீவாத்மாவுக்கும் ஆத்மாவாக இருக்கிறார். யதாஸ்துதி நாத, இப்படி உன்னை உள்ளவாறு எப்படி நான் துதிக்க முடியும்? பிரசீத சர்வபூதாத்மன்னு நரகேண து யத் கிருதம் தத் க்ஷம்யதாம் அதோஷாய துவத்ஸ்துதः துவன்நிபாதிதः. ஆகையினால நீ என்ன பண்ணணும்? இவன் செய்த பாபங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும். அவன் அவன் அந்த அந்த அவன் பாபத்தை எல்லாம் அவன் போக்கடிச்சு அதை வதம் பண்ணியோ இல்லையோ சொல்ற. சர்வபூதாத்மர கிருதம் தத் க்ஷம்யதாம் அதோஷாய துவத் ஸ்ருதா துவன் நிபாதிதா. உன்னுடைய பிள்ளை நீயே அந்த பூமி அவன் பாபங்களை போக்கடிக்கிறதுக்காக அவனை கொண்டுட்டியோ இல்லையோ, நல்லா க்ஷமிக்கணும் அப்படின்னு அவ ஸ்தோத்திரம் பண்ணா. ஸ்ரீபராசரா ததா இதி ச உக்த்வா தரணீம் பகவான் பூதபாவனா ரத்னானி நரகாவாசஜக்ராஹ முனிசத்தமா. பெருமாள் இந்த மாதிரி சொன்ன உடனே சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவனுடைய அவனுடைய அந்த பிராக் ஜோதிஷ்ல இருந்த அபூர்வமான ரத்னங்களை எல்லாம் எடுத்துட்டார். அப்போ கன்யா புரேச கன்யானாம் ஷோடசா அதுல விக்ரமஹா சதாதிகானி ததிருஷே சகசிராணி மகாமுனே. அப்புறம் அந்த அவனுடைய கோட்டைக்குள்ள அந்த புறத்துக்குள்ள போய் பார்த்தா அங்க ஆயிரக்கணக்கான ஸ்திரீகளை எல்லாம் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கான். சதுர்தம்ஷ்டான் கஜாம்ச்சக்ராம் ஷட் சஹசிராம்ச்ச திருஷ்டவான் காம்போஜானாம் ததா அஸ்வானாம் நியுதானி ஏகவிம்சதிம். அங்க அவன் கொள்ளையடிச்சுன்னு வந்த ஒரு அந்த யானைகள், அந்த காம்போஜ தேசத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய குதிரைகள் எல்லாத்தையும் பார்த்தான். ஏகபிம் 21,000 குதிரைகள்லாம் இருந்துதான். இப்போ அதையெல்லாம் என்ன பண்ண, அங்க ததா கன்யாம் ஸ்தாம் ததா நாகாம் ஸ்தான் அஸ்வான் துவாரகாம் புரிம் பிராபயாமாச கோவிந்த சத்யோ நரக கிங்கரை. அதையெல்லாம் தன்னுடைய துவாரகாபுரிக்கு அனுப்பிச்சுட்டோ இவர் ததிருஷே வாருணம் சத்திரம் ததைவ மணிபர்வதம் ஆரோபயாமாச ஹரிர் கருடே பதகேஸ்வர. அங்கேயும் பார்த்தார் அந்த வருணனுடைய அந்த வெண் சாமரம், அந்த வெண்கொற்ற கொடை, அதையும் மணிபர்வதம் மேரு பர்வதம் மணிபுரம் எல்லாத்தையும் பார்த்து அங்கங்க இதையெல்லாம் இருக்குண்டு எல்லாம் அந்த கருடன் மேல ஏத்திண்டு போற. அந்த ஆரோபயாமாச கருடே பதகேஸ்வரே ஆருஹ்ய ஸ்வயம் கிருஷ்ணா சத்யபாமா சகாயவான் அதித்யாக குண்டலே தாத்தம் ஜகாம திருசாலயம். அதித்தியினுடைய குண்டலங்களை கொடுக்கறதுக்காக அவர் தேவலோகத்துக்கு கிளம்பினார் கருடன் மேல. இதுக்கு மேல 30வது அத்தியாயம். ஸ்ரீ பராசரா கருடோ வாருணம் சத்திரம் ததைவ மணிபர்வதம் சபாரியாம் ச ஸ்ரீகேஷம் லீலையேவ வகந்தியோ. இவ்வளவையும் அந்த கருடன், அந்த வருணனுடைய கொடை, அந்த மணிபர்வதம், சத்யபாமா எல்லாரையும் பகவான் ஒரு அனாயாசமா லீலையைவ வகந்தி எல்லாத்தையும் அனாயாசமா ஏத்துட்டு அங்க தேவலோகத்துக்கு போற. தத சங்கம் உபாத்மாசீத் ஸ்வர்கத்வார கதோ ஹரி உபதஸ்துஸ்ததா தேவாः சார்க்ய ஹஸ்தா ஜனார்தனம். அங்க அந்த ஒரு வாயிலுக்கு போன உடனேயே தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஒரு ஊதுறார். அதை கேட்ட உடனே தேவர்கள் எல்லாம் அர்க்யம் பாத்யம் எல்லாத்தையும் கொண்டு வந்து பகவானுக்கு சமர்ப்பிக்கிறார். ச தேவை அர்ச்சிதா கிருஷ்ணோ தேவமாதுர் நிவேசனம் சிதாப்ர சிகராகாரம் பிரவிஷ்ய ததிர்ஷே அதிகம். அவள்லாம் அவருக்கு அர்க்யம் பாத்தியங்கள்லாம் கொடுத்து வரவேற்பு கொடுத்த உடனே தேவமாதாவாக இருக்கக்கூடிய அதித்தியனுடைய கிரகத்துக்கு போற. நல்ல ஒரு ஒயிட் ஹவுஸ் அது மாதிரி சொல்றோம் இல்லையோ, அதுதான் ஒரு சிதாப்ர சிகராகாரம், ஒரு வெண்மையான மலை. அங்க ஒரு இந்த வெண்மையான மேகங்கள்லாம் சேர்த்து பண்ண மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அங்க அதித்திய பார்க்கிறார். சதாம் பிரணம்ய சக்கரேண சகதே குண்டலோத்தமே ததோ நரகா நாசம் ச
ஷஷிசாஸ்யே ஜனார்தனஹா. அங்க அந்த தேவமாதாவா அதிதியை சேவிச்சுட்டு அவருக்கு இந்த குண்டலங்களை எல்லாம் கொடுத்தார். தான் எப்படி நரகாசுரனை வதம் பண்ணாங்கிறதையும் சொன்னார். அந்த ஒரு ஒரு அந்த உடனே சொன்ன உடனேயே அவ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சான். ததா பிரீதா ஜெகன்மாதா தாத்தாரம் ஜகதாம் ஹரிம் துஷ்டோ அதிதி வியக்ரா கிருத்வா தத் பிரவணம் மனஹா. அவனை அதிதி தேவி அவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா. அதிதி நமஸ்தே புண்டரீகாட்ச பக்தானாம் அபயங்கர சனாதனாத்மன்னு சர்வாத்மன்னு பூதாத்மன்னு பூதபாவனா. இதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கா. நமஸ்தே புண்டரி இதெல்லாம் இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல இதெல்லாம் வரும். பக்தானாம் அபயம் பக்தர்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய சனாதனா எப்பொழுதும் இருப்பவனே சர்வாத்மன்னு பூதாத்மன்னு பூதபாவன பிரணேதா மனசா புத்தேஹே இந்திரியாணாம் குணாத்மக திரிகுணாதீத நிர்த்வந்த்வ சுத்த சத்வ ஹிருதி ஸ்திதா. சொல்றார், இந்த மனசா மனதை நீயே கட்டுப்படுத்தவன். அந்த ஒரு ஒரு பூதா புத்தி இந்திரியானாம் குணாத்மக மன பிரணேகே. இந்த இந்திரியங்களை எல்லாம் நீயே கட்டுப்படுத்த. இதனாலதான் பகவானுக்கு ஹிருஷிகேசன்னு பேரு. திரிகுண அதீத. திரிகுண அதீதன்னா 3 குணங்களை தாண்டினவன், அதாவது சத்வரஜஸ்தமோ குணங்கள்லாம் இல்லாதவன் அர்த்தம் இருக்கு. நிர்த்வந்த்வா அந்த இரட்டைகள்னு சொல்லக்கூடிய தோஷங்கள் இல்லாதவன். சுத்த சத்வ ஹிருதி ஸ்திதா சித தீர்காதி நிசேஷ கல்யாணா கல்பனா பரிவர்ஜித ஜன்மாதிபிஹி அசம்ஸ்பிருஷ்ட சொப்னாதி பரிவர்ஜிதா. சொல்ற, இந்த ஒரு ஒரு இந்த வெண்மையாக சிதம் வெண்மை, அப்புறம் இருக்கக்கூடிய இது இந்த நிறங்களோ, அப்புறம் தீர்காதி குட்டை நெட்டைன்னு சொல்றதோ, கல்பனா பரிவர்த்தை இந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி பரிமாணங்கள் எல்லாம் அதற்கெல்லாம் அது மாதிரி எண்ண முடியாதவன். இவர் குட்டை நெட்டை கருப்பு வெளுப்புன்னு எல்லாம் சொல்ல முடியாதபடிக்கு அதையெல்லாம் அத ஒரு தாண்டி இருக்கக்கூடியவன். பரிவர்ஜித ஜன்மாதிபிகி அசம்ஸ்பிருஷ்ட பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஷட்விகாரங்கள்னு சொல்றது, அதுல அவைகள் அற்றவனேன்னு அர்த்தம். அந்த சொல்லிட்ட சொப்னாதி பரிவர்ஜிதா. அப்புறம் சொப்ன ஆதின்னா அந்த ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தின்னு இருக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த நிலைகள் அற்றவனாக இருக்கக்கூடியவனேன்னு அர்த்தம் இருக்கு. சந்தியா ராத்திரி ரகோ பூமிர் ககனம் வாயு அம்புச்ச ஹுதாசனோ மனோ புத்திஹி பூதாதிஹி சும் ததா அச்சுதா. அதாவது சந்தியா காலம், பகல் போது, ராத்திரி போது, பூமி காற்று இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எல்லா விதமான பரிமாணங்களுமாக இருக்கக்கூடியவனே, அத்த ஸ்வரூபங்களோடு கூடிய அதே சரீரமாக உடையவனேன்னு அர்த்தம். தேவாக சர்க்கஸ்திதி விநாசானாம் கர்த்தா கர்த்திரு பதிர் பவான் பிரம்ம விஷ்ணு சிவாக்கியாபி ஆத்மமூர்த்திபி ஈஸ்வரா. நீயே ஒரு 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 நீயே பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் பெயர்களை கொண்டு அந்த அந்தந்த 3 விதமான ரூபங்களை கொண்டு லோகத்தினுடைய உற்பத்தி ஸ்திதி லயங்கள் முதலானவற்றை செய்கிறாய்னு அர்த்தம். இந்த பிரம்ம மூர்த்தி தேவா தைத்யாக ததா யக்ஷா ராட்சசாக அக்ஷசா சித்த பன்னகாக கூஷ்மாண்டாச்ச பிசாச்சாச்ச கந்தர்வா மனுஜாஸ்ததா பசவச்ச மிருகாச்சைவ பதங்காச்ச சரீஸ்ருபாக விருக்ஷ குல்மலதா வன்னயः சமஸ்தாக திருண ஜாதயः. அந்த ஒரு தேவர்கள், தைத்தியர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர், கிம்புருஷர், அப்புறம் மனுஷர்கள், இந்த மிருகங்கள், அந்த பட்சிகள், அப்புறம் மரங்கள், செடி கொடி இந்த மாதிரி இருக்கும் இல்லையோ, எல்லாம் உன்னுடைய ரூபமாகவே விருக்ஷ குல்
வன்னய சமஸ்தா திரிணாத்மகாः ஸ்தூலா மத்யாः ததா சூக்ஷ்மாः சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதராश्च ये தேகபேதா பவான் சர்வே ये கேச்சித் கேச்சித் புர்கலாஸ்ரயாக. இந்த மாதிரி எத்தனை விதமாக இருக்கக்கூடிய ரூபங்கள் இருக்கோ அவ்வளவும் உன்னுடைய ரூபங்களாகவே உள்ளன. மாயா தவேயம் அஜ்ஞாத பரமார்த்தாதி மோகினி அனாத்மனி ஆத்மா விஞ்ஞானம் யயா மூடோ நிருத்தியதே. இது இந்த சித்து இந்த இடத்துல எங்களாழ்வான் ஒரு வியாக்கியானத்தை சொல்றார். ஸ்தூலாஹா இத்தியாதினா புர்கலாஸ்ரயா இத்தியந்தேன தசைவ தத்தேகாத்மகத்துவம் உச்சதே. அனைத்தும் அவனுடைய சரீரம், இவைகளுக்கெல்லாம் அவன் ஆத்மாவாகவே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இந்த உன்னுடைய உண்மையான நிலை இருக்கும், இந்த மாதிரி ஸ்திதியை யாராலும் அறிய முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஒரு உன்னுடைய மாயை தான் இது எல்லாத்தையும் தடுக்கிறது. இப்போ அதனால இந்த சொல்ற மாயா தவ இயம் அஜ்ஞாத பரமார்த்தா அதிமோகினி. பரமார்த்தா அஜ்ஞா, இந்த பரமார்த்தத்தை உண்மையான அர்த்தத்தை அறிய ஒட்டாமல் உன்னுடைய மாயைங்கிறது தடுக்கிறது. அதிமோகினி, எல்லாருக்கும் மோகத்தை உண்டு பண்றது. அனாத்மனி ஆத்ம விஞ்ஞானம், ஆத்மா இல்லாத வஸ்துவை ஆத்மாவாக எண்ணும்படி செய்வதும் உன்னுடைய மாயை தான். அதான் அனாத்மனி ஆத்ம புத்திகி. அனாத்மனி ஆத்ம புத்திகின்னு சொன்னா என்னன்னா, இங்க ஆத்மா இல்லாததை ஆத்மாவாக எண்ணுதல்னு அர்த்தம். இது என்ன தாற்பயம்? அனாத்மா ஆத்மானா இந்த சரீரம்னு அர்த்தம். இந்த சரீரம் ஆத்மாங்கிறது கிடையாது. ஆத்மா அல்லாததை ஆத்மாவாக எண்ணும்படி செய்வது, இதுதான் இந்த மாயையினுடைய காரியம். அதான் சொல்றார், அனாத்மனி ஆத்ம விஞ்ஞானம் யயா மூடோ நிருத்தியதே. ஒரு சாதாரணமாக மூடனாக இருக்கக்கூடிய மனிதனானவன் இந்த மாயையால் மறைக்கப்பட்டு ஆத்மா அல்லாத தேகத்தை ஆத்மாவாக எண்ணும்படி செய்கிறான். அஸ்வே ஸ்வமிதி பாவஹா அத்ர யத் பும்சாம் உபஜாயதே அகம் மம இதி பாவஹா யத் பிராயேண ஏவம் அபிஜாயதே. அதாவது அஸ்வே ஸ்வம், தன்னுடையத இல்லாதத தான் அப்படின்னு நினைக்கிறது. வியாக்கியானத்தில் எழுதுறச்சே எங்களாழ்வான் எழுதுற, அஜ்ஞாத பரமார்த்தா அஜ்ஞாதா பரமார்த்தோ பிரம்ம யயா ஹேதோஹோ சா அஜ்ஞாத பரமார்த்தா அதிமோகினி இயம் திரிகுணாத்மிகா மாயா त्वदीया माया कार्यமாக अनात्मनि अस्य अर्थस्य पूर्वेण अन्वयः अस्वे अस्वे स्वम् इति भावः ज्ञानम् उपजायते इति यत् एतत् तव त्वदीयायाः संसार मातुः मायायाः சேஷ்டிதம். அவர் சொல்றார், அஸ்வே ஸ்வம் இது யா மதிஹின்னு சொல்றச்சே, தன்னுடையதாக இல்லாத ஒன்றை தன்னுடையதாக எண்ணுதல்னு அர்த்தம். தன்னுடையது ஒன்றாக இல்லாததுங்கிறது இந்த ஆத்மாங்கிறது தன்னுடையது இல்லை, அதை தன்னுடையதாக எண்ணுதல், அது பும்சாம். இதனால என்ன ஏற்படுறது? அகம் மம இதி பாவகா, நான் என்னுடைய அப்படிங்கிற ஒரு பாவம். அகங்கார மமகாரங்கள்னு பேரு. இந்த மாயையினால் ஏற்படக்கூடியது அகங்கார மமகாரங்கள். எத்ராயேன அபிஜாயதி, எல்லாருக்குமே உண்டாயிடுறது. சம்சார மாதுகு மாயாயா தபை ஏதது நாத சேஷ்டிதம். இதுதான் சம்சாரத்திற்கு மாதுகு, சம்சாரத்துக்கு தாய். இதுதான் சம்சாரத்துக்கு ஒரு தாயாக இருக்கக்கூடியது. இதையெல்லாம் காரணம்னு அர்த்தம். சேஷ்டிதம் எய்ஹி ஸ்வதர்மபரைஹி நாத நரைஹி ஆராதிதோ பவான் தே தரந்தி அகிலான் ஏதாம் மாயாம்
ஆத்ம விமுக்தையே எய்கி எவர்களால் ஸ்வதர்ம பரைகி ஸ்வதர்ம பரைகி ஸ்வதர்ம பரைகி அப்படின்னு யாருன்னு கேட்டா இந்த ஒரு ஒரு அந்த தன்னுடைய கர்மாக்களில் நிலை பெற்றவர்கள்னு அர்த்தம். ஸ்வதர்ம பரைகி நாத ஆராதித்தோ பவான், அவர்களால் நீ ஆராதிக்கப்பட்ட பொழுது அவர்களால் மட்டுமே இந்த மாயையை கடக்க முடிந்து மோட்சத்தை அடைகிறார்கள். பிரம்மாத்யாக சகலா தேவாக மனுஷ்யாக பசவஸ்ததா விஷ்ணு மாயா மகாவர்த்த மோகாந்த தமசா ஆவிருதாக. பிரம்மா முதற்கொண்டு சகல தேவர்களும் மனுஷர்களும் மிருகங்களும் விஷ்ணு மாயையினால் இந்த சுழற்சியில் மோகமாகிற சுழற்சியில் ஆவிருதாக சுழப்பட்டிருக்கிறார்கள். ஆராத்தியத்வாம் அபீப்சந்தே காமான் ஆத்ம பவக்ஷயம் எதேதே புருஷாக மாய சா சைவ இயம் பகவம்ஸ்தவ. உன்னை ஆராதித்து தான் விரும்பிய வரன்களை அடைகிறார்கள். அப்புறம் ஆத்ம பவக்ஷயம், பவம்னா சம்சாரம், சம்சாரத்தையும் தாண்டி அடைகிறார்கள். ஏதே புருஷாக மாயா சைவ இயம் பகம். இந்த பொருள் இதுதான் உன்னுடைய மாயே. மயாத்வம் புத்திரகாமின்யா வைரிபக்ஷ ஜயாயச்ச ஆராதித்தோ ந மோக்ஷாய மாயா விலசிதம் ஹி தது. அங்க சொல்ற, நான் என்ன பண்றேன், ஒரு 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 நான் ஒன்னு ஆராய்ச்சியதுக்காக அப்படின்னு கேட்டா என்னுடைய சத்ருக்களை ஜெயிக்கணும், என்னுடைய குழந்தை ஜெயிக்கணும்னு பண்ணேன். நான் மோட்சத்தை அடையணும்னு ஆராதிக்கலையே ஒன்னு சொல்ற. மயாத்வம் புத்திரகாமின்யா வைரிபக்ஷ ஜயாயச்ச ஆராதித்தோ ந மோக்ஷாய மாயா விலசிதம் ஹி தது. இதுவும் உன்னுடைய மாயனுடைய விளையாட்டுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது கேட்கிற, கௌபீனாச்சாதன பிராயா வாஞ்சா கல்பத்ருமாதபி ஜாயதே எத் அபுண்யானாம் சோ அபராதா ஸ்வதோஷஜா. அதாவது ஒரு ஒரு கல்பக விரக்ஷம் இருக்கு, ஒரு அழகான திருஷ்டாந்தத்தை எடுத்து சொல்ல. கல்பக விரக்ஷத்துக்கிட்ட போய் எதை கேட்டாலும் தரும். அந்த கல்பக விரக்ஷத்துக்கிட்ட போய் என்னுடைய ஒரு கல்பத்ருமம்னா கல்பக விரக்ஷத்தினிடத்துல போய் எனக்கு ஒரு கௌபீனம் கொடுன்னு ஒருத்தன் போய் கேட்டான்னா அது அவனுடைய அறியாமையே தவிர வேற ஏதாவது நல்லது மோட்சம் அது இது நல்ல வஸ்துவா உங்ககிட்ட போய் நான் என்ன கேட்டேன் தெரியுமா? உங்ககிட்ட என்னுடைய சத்ருக்களை ஜெயிக்கணும், என்னுடைய குழந்தைகள் க்ஷேமமா இருக்கணும்னு கேட்டேனே தவிர நான் மோட்சங்கிற உயர்ந்த சாம்ராஜ்யத்தை நான் உங்ககிட்ட கேட்காம விட்டுட்டேன் பத்தியா. அழகான திருஷ்டாந்தத்தை எடுத்து சொல்றார். அத ஜாயதே எது அபுண்யானாம் சோ அபராதா ஸ்வதோஷ, தன்னுடைய அபராதத்தினால்தான் ஏற்படுறது. தத் பிரசீத அகில ஜெகன் மாயா மோக கராவ்யய அஜ்ஞானம் ஞான சத்பாவபூதம் பூதேஷ நாசய. அதாவது இந்த ஒரு ஒரு இந்த எனக்கு ஒரு என்னுடைய அஜ்ஞானத்தை போக்கி நமஸ்தே சக்கரஹஸ்தாய தத் பிரசீத அகில ஜெகன் மாயா மோக கரா அஜ்ஞானம் ஞான சத்பாவபூதம் பூதேஷ நாசய. அஜ்ஞானம் நாசய, என்னுடைய அஜ்ஞானத்தை போக்கடித்து எனக்கு ஒரு ஞானத்தை அளிக்க வேண்டும். நமஸ்தே சக்கரஹஸ்தாய ஷார்கஹஸ்தாய தே நமஹ நந்தஹஸ்தாய தே விஷ்ணு சங்கஹஸ்தாய தே நம. பஞ்சாயுதங்களை ஸ்தோத்திரம் பண்றா. சக்கராயுதத்தை உடையவனே, ஷார்ங்கத்தை உடையவனே, நந்தத்தை உடையவனே, சங்கத்தை உடையவனே, ஏதத் பஷ்யாமி தே ரூபம் ஸ்தூல சின்னோபலட்சிதம் ந ஜானாமி பரம் யத்தே பிரசீத பரமேஸ்வரா. அதாவது எனக்கு ஏத்தே ரூபம் ஸ்தூல சின்னோபலட்சிதம், உன்னுடைய ஒரு இந்த ரூபத்தை வணங்குகிறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவ பிரார்த்திக்கிறா. அவ பிரார்த்திச்ச உடனே அவ சொல்ற, ஸ்ரீ பராசரா ஆதித்யா ஏவம் ஸ்துதா விஷ்ணு பிரகஸ்யாக சுரா அரணிம்
மாதா தேவி தொம் அஸ்மாக்கம் பிரசீத வரதா பவா. உடனே பெருமாள் சிரிச்சுட்டே சொல்ற, அவகிட்ட சொன்னார், அம்மா நீங்க எனக்கு தாயார் மாதிரி, அதனால நீங்க தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அஸ்மாக்கம் பிரசீத வரதா பவா. அதிதிஹி உவாச்ச ஏவமஸ்து யதேச்சாதே त्वम् अशेषैः सुरासुरैः अजेयः पुरुषव्याघ्र मर्त्यलोके भविष्यति. உடனே சொல்றா, இங்க யதேச்சாதேம் அசேஷே சுராசுரை அஜேய புருஷவ்யாக்ர, மனிதர்களுக்குள் சிறந்தவனே, நீ என்ன நினைக்கையோ அந்த மாதிரி நீ யாராலையும் வெற்றி கொள்ளப்பட மாட்டாய். நீ எங்க போனாலும் உனக்கு ஜெயந்தான். एवमस्तु श्रीपराशरः ततः कृष्णस्य पत्नी च शक्रेण सहिता अदितिं सत्यभामा प्रणम्य आह प्रसीदेति पुनः पुनः. அதுக்கப்புறம் சத்யபாமையும் அந்த அதிதியை நன்னா சேவிச்சுட்டு எங்களை எல்லாம் அனுகிரகிக்கணும்னு திருப்பி திருப்பி சேவிச்சா. அதிதி உவாச்ச மத் பிரசாதாத் சுப்ருஜரா வைரூப்பியமேவ வா பவிஷ்யதி அனவத்யாங்கி சுஸ்திரம் நவயௌவனம். உடனே அனுகிரகம் பண்றா, நீ அழகானவளே, என்னுடைய அனுகிரகத்தினால நீ எப்பொழுதுமே இளமையோடு இருக்கக்கூடுவாய், உனக்கு எப்போ சாஸ்வதமான இளமையாக இருப்பாய்ன்னு அனுகிரகம் பண்றா. ஸ்ரீபராசரா அதித்யாது கிருதானுஜ்ஞா தேவராஜோ ஜனார்தனம் யதாவத் பூஜையாமாச பகுமான புரஸ்ஸரம். அதுக்கப்புறம் சொன்ன உடனே இந்த இந்திரன் அவளையெல்லாம் சேவிச்சான். சுச்சீச்ச சத்யபாமாயை பாரிஜாதஸ்ய புஷ்பகம் ந ததௌ மானுஷீம் மத்வா ஸ்வயம் புஷ்பைர் அலங்கிருதா. இந்த சச்சி தேவி என்ன பண்ணா, இந்த எவ்வளவோ பண்ணாலும் கூட அந்த தேவலோகத்துல இருக்கக்கூடிய பாரிஜாத புஷ்பத்தை தானே தலையில வச்சுன்னுட்டான், சத்யபாமைக்கு கொடுக்கல. ஏன்னா இந்த பாரிஜாத புஷ்பங்கிறது தேவலோக ஸ்திரீகள்னால மட்டும்தான் சூடிக்கொள்ள தகுந்தது. மனுஷர்கள்லாம் இத சூடிக்க கூடாதுங்கிற எண்ணத்துல அவ சசிதேவி என்ன பண்ணா, அந்த புஷ்பத்தை தானே வச்சிருந்தா, சத்யபாமைக்கு கொடுக்கலை. அதான் ததோ ததிருஷ கிருஷ்ணோபி சத்யபாமா சகாயவான் தேவோத்யானானி ஹிருத்யானி நந்தனாதீனி சத்தமா. ஆனா போய் பார்த்துட்டு வந்த, அப்படியே அந்த தேவலோகத்தை அப்படி சுத்தி பார்த்துட்டு வரச்சே எல்லாம் பார்த்துட்டு வந்த. ததர்ஷச சுகந்தாட்யம் மஞ்சரி புஞ்சதாரிணம் நித்யாஹ்லாதகரம் தாமிர பால பல்லவ சோபிதம். அங்க பலவிதமான புஷ்பங்கள், தோட்டங்கள், அந்த உத்தியானங்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடியது. அங்க ஒரு பாரிஜாத புஷ்பம் அப்படியே ரொம்ப வாசனையா இருக்கக்கூடியது. அந்த சுகந்தாட்யம் மஞ்சரி மத மத்தியமானே அமிர்தே ஜாதம் ஜாதரூப உபமத்மச்சம் பாரிஜாதம் ஜெகநாதா கேசவா கேசிசூதனா. அங்க போன அந்த பாரிஜாத புஷ்பத்தை பார்த்த, பாரிஜாத விருட்சத்தை பார்த்த. அந்த பாரிஜாத புஷ்பமானது அது ரொம்ப அழகா இருந்தது. சமுத்திர மதனத்தும் போது அது வந்த உடனே அந்த பாரிஜாத புஷ்பத்தை இந்திரன் தேவலோகத்துக்கு எடுத்துன்னு போயிட்டான். அப்போ ததிருஷ்யத சுகந்தாட்யம் மஞ்சரிப்பும் மத்தியமானே அமிர்தே ஜாத்தம் ஜாதரூபோ உபமத்துவம் பாரிஜாத்தம் ஜெகநாதா கேசவா கேசிசூதனா துதோஷ பரமப்ரீத்யா தருர் ராஜம் அனுத்தமம் தன் திருஷ்டுவா பிராக கோவிந்தம் சத்யபாமா த்விஜோத்தம கஸ்மான்ன துவாரகாமேஷ நீயதே கிருஷ்ண பாதபா. இதை பார்த்த உடனேயே சத்யபாமாவுக்கு ஒரு ஆசை வந்துடுது. கிருஷ்ணா, இதையே நம்ம துவாரகைக்கு எடுத்துட்டு போய் வச்சுக்க கூடாது அப்படின்னு சத்யபாமா கேட்டா யதீச்சேத் त्वद्वचः सत्यं त्वमत्यर्थं प्रियेति मे मद्गेह நிஷ்குடார்த்தாய ததயம் நீயதாம் தருகு. ஆனா ஒரு நீ எப்பவும் என்கிட்ட சொல்லிண்டே இருப்பியோ இல்லையோ, அத நீ ஒரு நீ ரொம்ப பிரியமானவள், நீ எனக்கு, நீ எது உனக்கு என்ன வேணுமோ கொடுக்குறேன் நீ சொல்லியிருக்கியோ இல்லையோ. அப்போ சொல்ற, அப்போ அந்த மத்தியமான இது துதோஷ யதி சேத் வச்சகா சத்தியம், நீ சொன்னது உண்மையாக இருந்தால்
தொம் அத்தியர்த்தம் பிரியா, நீ எனக்கு ரொம்பவும் பிரியமானவள்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லி இருக்கிய. மத் கேக நிஷ்குடார்த்தாய ததயம் நீயதாம் தருகு. அப்ப நீ என்ன பண்ணணும், அந்த நீ அப்படி இருந்தா நீ இந்த விரக்ஷத்தை நீ அங்க எடுத்துன்னு வரலாம். நமே ஜாம்பவதி தாதிருக் அபீஷ்டா நச்சருக்மிணி, எனக்கு ஒரு ருக்மிணியோ ஜாம்பவதியோ கூட அவ்வளவு பிரியம் கிடையாது, நீதான் எனக்கு பிரியமானவள்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லி இருக்கியே. சத்தியேயதா துவம் இத்யுக்தம் துவயா கிருஷ்ணா சகிருத் பிரியம், நீ எனக்கு பிரியமானவளாக அப்படி இருந்ததுன்னாக்கா, சத்தியம் தத்யதி கோவிந்த ந உபசார கிருதம் மம ததஸ்து பாரிஜாதோயம் மம கேக விபூஷணம். நீ சொல்றதெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால், இத்தனை நாள் நீ என்கிட்ட சொல்லி இருந்ததெல்லாம் உண்மை அப்படின்னு இருந்தா, நீ என்ன பண்ண, இந்த விரக்ஷத்தை எடுத்துட்டு போய் என்னோட ஆத்து தோட்டத்துல நீ வைக்கணும் அப்படின்னு கேட்டா இருக்கும். அப்போ எடுத்துட்ட உடனே சத்தியம் ததி கோவிந்த ததஸ்து பாரிஜாதம் மம கேக விபூஷணம் பிப்ரதி பாரிஜாதஸ்ய கேசபக்ஷேன மஞ்சரி சபத்னீனாம் அகம் மத்தியே சோபேயம் இது காமையே. நான் இந்த எடுத்துன்னு போனா நான் இந்த பாரிஜாத புஷ்பத்தை வச்சுண்டு என்னுடைய சக்களத்திகள்லாம் இருக்காளு, சபத்னிகள்லாம், அவளுக்கு நடுவில் நான் ரொம்ப ஜம்முன்னு இருப்பேன், ஒரு அகங்காரத்தோட இருப்பேன், பார் என்கிட்ட இருக்க பத்தியான்னு நான் ரொம்ப பீக்கிப்பேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். ஸ்ரீபராசரஹா இத்யுக்தஹா ச பிரஹஸ்ய ஏனாம் பாரிஜாதம் குருத்மதி ஆரோபயாமாச ஹரிஹி தம் ஊச்சு வனரக்ஷிணஹா. உடனே அந்த மரத்தை பேத்துண்டார், கருடன் மேல ஏத்தி வச்சுண்டு அவர் சொன்னார், அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள்லாம் சொன்னார், ஏய் இது இந்த காவலாளிகள்லாம் சொல்றாங்க, அவரை பார்த்துட்டு ஹரிம் உருவன ரக்ஷிணஹா வனரக்ஷிணஹா போ சசி தேவராஜஸ்ய மகிஷி தத் பரிகிரகம் பாரிஜாதம் ந கோவிந்த ஹர்த்துமர்ஹசி பாதம். சுவாமி சுவாமி கோவிந்தா, இது இந்திரனுடைய பத்னியான சசி தேவிக்கு சொந்தம் ஆகினால இந்த விரக்ஷத்தை நீங்க எடுத்துன்னு போகக்கூடாது, இந்த மரத்தை நீங்க எடுத்துன்னு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாரோ. உத்பன்னோ தேவராஜாய தத்தசோபி ததௌ புனः மகிஷே சுமகாபாக தேவி சச்சை குதூகலம். அவன் சொன்னா, இந்த அந்த க்ஷீராப்தியில இது வந்த உடனேயே இந்த மரத்தை இந்திரனுக்கு கொடுத்துட்டா, ஆகையினால இந்த மரத்தை அவன் தன்னுடைய பத்னிக்கு கொண்டு கொடுத்து வச்சிருக்கான் இப்போ. ஆகையினால அவ அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காக மகிஷே சுமகாபாகதே சச்சி குதூகலாத்து சச்சி விபூஷணார்த்தாய, அவ அழகுபடுத்திக்கிறதுக்காக தேவைஹி அமிர்தமந்தனே உத்பாதித்தோயம் ந க்ஷேமி கிரஹீத்வா ஏனம் கமிஷ்யதி. இது எடுத்துன்னு போகக்கூடாது, இது அந்த உங்களுடைய க்ஷேமத்துக்கு உங்களுடைய நல்லதுக்கு இது கிடையாது, நீங்க எடுத்துட்டு போனேன்னா அப்படின்னு. தேவராஜோ முகப்பிரேக்ஷி யஸ்யாஸ்தஸ்யாஹ பரிகிரகம் மௌட்யாத் பிரார்த்தயசே க்ஷேமி கிரஹீத்வா ஏனம் ஹி கோ பிரஜேத். அப்போ இந்த இந்த சொல்ற இந்திரன் யாருடைய முகத்தை பார்த்து பார்த்து காரியத்தை எல்லாம் பண்றான். பெருமாள இங்க அக்கூரத்தாழ்வான்னு சொல்ற மாதிரி எஸ்யா வீக்ஷ முகம் ததிங்கித பராதீனோன்னு சொல்ற மாதிரி இந்திரன் எவளுடைய முகத்தை பார்த்து தன்னுடைய காரியங்களை எல்லாம் பண்றானோ அப்படிப்பட்ட சசிக்கு இந்த மரம் சொந்தத்தை அதை எடுத்துன்னு போனா அவன் சும்மா இருப்பானா? அதனால ஏனம் தேவராஜோ முகப்பிரேக்ஷி யஸ்யாஸ்தஸ்யாஹ பரிகிரகம் மௌட்யாத் பிரார்த்தயசே க்ஷேமி கிரஹீத்வா. இத எந்த முட்டாளாவது இதை எடுத்துன்னு போய் இந்த பண்ணுவானா? கோபிரஜே அவசியம் அஸ்ய தேவேந்திரோ நிஷ்கிருதிம் கிருஷ்ண யாஸ்யதி வஜ்ரோத்யதகரம் சக்கரம் அனுயாசியந்தி ச அமராகா. இந்த மாதிரி சொன்ன உடனே இந்திரனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் சண்டைக்கு வருவான் சுவாமி. அதனால எல்லா தேவதைகளையும் அவனே எடுத்துட்டு வந்துருவா. அதனால இந்த காரியத்தை நீங்க பண்ணாதீங்க. ததலம் சகலைர் தேவிஹி விக்கிரகேண தவாச்சுத விபாக கட்டு எத் கர்ம தன்ன சம்சந்தி பண்டிதாகா. அதனால இந்த ஒரு நல்ல புத்திசாலியா இருக்கிறவன் தனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை பண்ண மாட்டான். இந்த காரியத்தை நீங்க பண்ணாதீங்கோ அப்படின்னு தடுத்தார்கள். உடனே பார்த்தா ஸ்ரீபராசரா
இத்யுக்தே தைஹி உவாச்ச ஏதானே சத்யபாமா அதிகோபினி கா சச்சி பாரிஜாதஸ்ய ஓவா சக்ரசுராதிபா. என்னது என்னன்னு உடனே இப்போ சத்யபாமா சண்டைக்கு வந்துட்டா. வந்த உடனே இந்த இந்த பாரிஜாத மரத்துக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு அவ யாரு? இந்திரன் தான் யாரு? இது பொது சொத்து, இதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சண்டைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இத்யுக்தே தைஹி உவாச்ச ஏதான் சத்யபாமா அதிகோபினி கா சச்சி பாரிஜாதः ஸ்ய கோவா சக்ரஹோசு சுராதிபா சாமான்ய சர்வலோகஸ்ய யது ஏஷோ அமிர்தவந்தனே சமுத்பன்னஹ தருஹு கஸ்மாத் ஏகோ கிருண்ணாதி வாசவஹ. இது சாமான்யம், பொது சொத்து, எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. ஏஷா அமிர்தமந்தனே, அமிர்தத்தை கடையறச்சே கிடைச்சது. இது லோகத்துக்காக கிடைச்சது. இதை யாரும் ஒருத்தர் தனியாக சொந்தம் கொண்டாட முடியாது. அதனால எப்படி அவன் எடுத்துக்கலாம்? யதா சுதா யதைவ இந்து யதா ஸ்ரீர் வனரக்ஷிணः சாமான்யா சர்வலோகஸ்ய பாரிஜாதா ததா துருமஹா. இந்த மாதிரி இவோ இதுக்கு இந்த சமுத்திரத்திலேருந்து சந்திரன் வந்தது, அமிர்தம் வந்தது, அந்த காமதேனு வந்தது. எல்லாரும் எப்படி அதை சந்தோஷத்தோட அனுபவிக்கிறார்களோ அது போலதான் இந்த பாரிஜாத விருட்சமும். இதை யாரும் தனியா சொந்தம் கொண்டாட முடியாது. பர்த்ரு பாகு மகாகர்வா துருண துவயேன மதோ சச்சி தத் கத்யதாம் அலம் சாந்தியா சத்யா ஹாரயதி துருமம். அதனால ஒரு ஒரு இந்த ஒரு அகங்காரத்தினால இவாளெல்லாம் இத எதித்துவம் தைதா பர்த்து எதி வஷ்யா பதிஹி தவ மத் பர்த்து ஹரதோ விருக்ஷம் தத் காரய நிவாரணம் ஜானாமி தே பதிம் சக்கரம் ஜானாமி திரிதசேஸ்வரம் பாரிஜாத்தம் ததாபி ஏனம் மானுஷி ஹாரயாமி தே. அப்போ சொன்ன அவ சச்சி தேவி இந்த இதுக்கு சொந்தம் கொண்டாடினா இந்த மரத்தை சத்யபாமா எடுத்துன்னு பாட்டான்னு போய் சொல்லு போ, நீ இன்னும் பண்ண வேண்டாம் போ. அதனால நான் ஒன்றும் கேட்க வேண்டியது இல்லை, இதுக்காக நான் எதிர்பார்க்க வேண்டியதும் இல்லை. இப்பயே போய் இந்திரன் கிட்ட தான் போய் சொல்லுங்க. எனக்கு இந்த ஒரு எப்படி இந்திரன் உங்ககிட்ட தன்னுடைய பத்னி கிட்ட நீ இப்ப பிரியம் வச்சுட்டு இருக்கியோ அதே மாதிரி கிருஷ்ணன் என் பேர பிரியம் வச்சுட்டு அவர் எடுத்துட்டு போறா. நான் எடுத்துன்னு போறேன், தடுத்து பாரு பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டா. உடனே நான் உனக்கு உங்க இந்திரனையும் எனக்கு தெரியும், அந்த தேவர்கள்ட்டையும் தெரியும். இதோ நான் தான் மனுஷ ரூபத்துல இருக்கேன், நான் எடுத்துன்னு போறேன், பார், உன்னால முடிஞ்சத பார் அப்படின்னு சவால் விட்டா. ஸ்ரீ பராசரஹா இத்யுக்தா ரக்ஷிணः கத்வா சச்யாः ப்ரோச்சு யதோதிதம் ஸ்ருத்வா ச உத்சாகயாமாச சசீசக்கரம் சுராதிபம். உடனே அந்த அந்த காவல்காரெல்லாம் போய் சொன்ன உடனேயே சசி தேவிக்கு அவளுக்கும் கோபம் வந்துடுது. பாத்தியா என்ன பண்றியா? அதாவது ரெண்டு ஸ்திரீகளுக்குள்ள சண்டை வந்தா ரொம்ப சுவாரஸ்யம். அதனால குடும்பங்களுக்குள்ள பரஸ்பரம் சண்டையே வருது. அது பெருமாளா இருந்தாலும் அது விதிவிலக்கு இல்லை போல இருக்கு. அதனால அவ தன்னுடைய ஆத்துக்கார தூண்டி விட்டா. இந்திராணி இந்திரனை தூண்டி விட்டா. என்னது இப்படியா சொன்னா? பாரு, நீ போய் சண்டை போடு. உடனே இந்திரனை கூப்பிட்டு நீ போய் அவனோட சண்டை போட்டு அந்த மரத்தை பிடிங்கிட்டு வா அப்படின்னு. ததா சமஸ்த தேவானாம் சைன்யைஹி பரிவிருத்தோ ஹரிம் பிரயோ பாரிஜாத்தார்த்தம் இந்திரோ யோத்தம் திஜோத்தமா. இப்பதான் அவன் போய் கிருஷ்ணன் கிட்ட போய் தனக்கு சகாயம் வேணும் கேட்டுன்னு கொடுத்துட்டு போனார். திரும்பி போறதுக்குள்ள சண்டை வந்துடுது. எங்க ஒரு மரத்தினால இப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தது. இப்ப அவ எப்போதுமே இந்த ஸ்திரீகள்னால கலகம் வந்ததுன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், பெரிய யுத்தமே வரும். ஸ்ரீமத் ராமாயணத்துல கூட பார்த்திருக்கோம். அந்த பஞ்சவட்டியிலேயோ அங்க இதுலேயோ அங்க பெருமாள் அங்க தண்டகாரண்யத்துல அந்த 14,000 ராட்சசர்களை எல்லாம் வதம் பண்ணா. அப்போ சூர்பனக போய் கலகம் பண்றான். சூர்பனக கலகம் பண்ண உடனேதான் பெரிய யுத்தம் ஆரம்பிச்சது. இதெல்லாம் போச்சு. அது மாதிரி ஒருத்தரையும் ஸ்திரீகள் கலகம் பண்ணா அது ரொம்ப சுவாரஸ்யமா வேற இருக்கும். ஆத்துக்காரர் என்ன பண்ணார், உடனே சண்டை போறதுக்கு கிளம்பிட்டார். அவரும்
பிரயோ பாரிஜாதார்த்தம் இந்திரோ ததஹ பரிக நிஸ்திரிம்ஷ கதாசூல வராயுதாக பபூவுஹு த்ரிதசாஹ சஞ்சா சக்ரே வஜ்ரகரே ஸ்திதே. அப்போ எல்லாரும் அந்த ஒரு இந்திரன் வஜ்ராயுதத்தை எடுத்துட்டா, அந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணா பரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தடி சூலம் எல்லா ஆயுதங்களையும் கையில எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சா. உடனே ததோ நிரீக்ஷ கோவிந்தோ நாகராஜோபரி ஸ்திதம் சக்கரம் தேவ பரிவாரம் யுத்தாய சமுபஸ்திதம். பெருமாள் பார்த்தார், இவன் யுத்தத்துக்கு வந்திருக்கான் தெரிஞ்சின்ற உடனே சகார சங்க நிர்கோஷம் திசப்தேன பூரையன் உமோச்ச சரசங்காதான் சகசிராயுத சிதான். பெருமாள் உடனே சங்கத்தை எடுத்து ஊதினார். உடனே அந்த ஆயிரம் பானங்கள் அப்படியே பறந்து வர ஆரம்பிச்சது. ததோ திசோ நபஸ்சைவ திருஷ்ட்வா சரசதைஹி ஸ்திதம் முமுச்சுஹு த்ரிதிஷா சர்வே ஹி அஸ்திர சஸ்திராணி. அனே ரெண்டு பேருக்கும் யுத்தங்கள் இவாளும் அஸ்திர பிரயோகிக்கிறா வந்துதா. இப்போ வந்த உடனே ஏகைக வஸ்திரம் சஸ்திரம் ச தேவைஹி முக்தம் சஹசிரஷா சிச்சேது இலிலைவ ஈஷா ஜகதாம் மதுசூதனா. இந்த தேவர்கள்லாம் விடக்கூடிய அஸ்திரங்களுக்கெல்லாம் ஒரு க்ஷண காலத்துல பெருமாள் எல்லாத்தையும் நாசம் பண்ணினார். பாசம் சலிலா ராஜஸ்ய சமாகிருஷ்ய உரகாசன சகார கண்டசச்வா பாலபன்னக தேகவது. அப்படியே அந்த அந்த கருடன் தன்னுடைய அழகுனால இந்த நாகபாசங்களை எல்லாம் துண்டு துண்டா ஆக்குற மாதிரி அஸ்திரங்களை எல்லாம் துண்டு துண்டா ஆக்கினார். அப்போ யமேன பிரஹிதம் தண்டம் கதா விக்ஷேப கண்டிதம் பிருத்திவியாம் பாதயாமாச பகவான் தேவகி சுதா. இப்போ அந்த யமன் ஒரு காலதண்டத்தை விடுத்தான். அந்த கௌமோதிக்கிங்கிற இதை வச்சுட்டு போக்கடிச்சார். சிவிகாம்ச தனேஷஸ்ய சக்கரேண திலசோ விபு சகார சௌரிஹி அர்க்கம் ச திருஷ்டி திருஷ்ட யதோஜசம். குபேரனுடைய சிபிகைன்னு சொல்லக்கூடிய விமானம் அதையெல்லாம் பெருமாள் செத்தனால தூள் தூளாக்கிட்டார். அந்த ஒரு குபேரனுடைய ஐஸ்வர்யமே போயிடுத்து. நீதோ அக்னி சீததாம் பாணைஹி திராவிதா வசவோ திசா சக்கர விச்சின்ன சூலாக்ரா ருத்ரா புவி நிபாதிதாக. இந்த எல்லாம் தேவதைகள் அக்னி தேவன் அப்புறம் இன்னும் யாரெல்லாம் பண்றாளோ எல்லாத்தையும் அழிச்சாரு. இப்போ அதுக்கப்புறம் சாத்வா விஸ்வேசஸ்ய மருதோ கந்தர்வாச்சைவ சாயகைஹி சார்கிணாக பிரேரிதைஹி தாஹா வியோம்னி ஷல்மலி தூலவது. இந்த சாத்தியர்கள் எத்தனையோ விஸ்வ மருத்துக்கள் சகல தேவர்கள் இதையெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா பெருமாள் அப்படியே இலவம் மஞ்சு காத்துல பறக்க அடிக்கிற மாதிரி அத்தனையும் தூள் தூளா ஆக்கிட்டார். கருத்மானபி துண்டேன பக்ஷாபியாம் ச நகாங்குரைஹி பக்ஷயம் ஸ்தாடயன்னு தேவான் தாரயம்ச்சாரவே. கருடனும் என்ன பண்ணார், தன்னுடைய ரெக்கைகள் அப்படி வீசினார். அதுலயே பாதி பேர் அடிச்சு தூள் தூளாக்கிவிட்டார். தன்னுடைய அழகனாலையும் அடிச்சார். தத சதசகசிரேன தேவேந்திர மதுசூதனோ பரஸ்பரம் வவர்ஷாதே தாராபிஹி இவ தோயதோ. ரெண்டு பேரும் கோரமா யுத்தம் பண்ணினா. ஐராவதேன கருடோ யுதே தத்ர சங்குலே தைவைஹி சமஸ்தைஹி யுதே சக்ரேண ச ஜனார்தனः பின்னேஷு அசேஷ பானேஷு சஸ்திரேஷு அஸ்திரேஷு ச துவயன் ஜக்ராஹ வாசவவர்ஜனம் கிருஷ்ணா சக்கரம் சுதர்சனம். எல்லாத்தையும் அடிச்சு ஒரு பண்ணார். கடைசியில பெருமாள் கையில சக்கராயுதத்தை எடுத்தார். இதை எடுத்த போது அந்த ததோ ஹாஹா கிருதம் சர்வம் திரைலோக்கியம் திஜசத்தம வஜ்ரசக்கரகரோ திருஷ்டுவா தேவராஜ ஜனார்தனோ. இவன் பெருமாள் சக்கராயுதத்தை கையில் எடுத்துனே அப்படியே லோகத்துல ஹாஹான்னு சப்தம் பண்ணா. க்ஷிப்தம் வஜ்ரம் அதேந்திரேண ஜக்ராஹ பகவான் ஹரி ந முமோச்சதா சக்கரம் சக்கரம் திஷ்டேதி ச அப்ரவி. இப்போ இந்த ஒரு அந்த வஜ்ராயுத பெருமாள் விட்டானோ என்னவோ அவன் பெருமாள் சக்கரத்தை ஏவல, அதை அப்படியே தன் கையால பிடிச்சார். பிடிச்சிட்டு சொல்றார், திஷ்டேதி பிரணஷ்ட வஜ்ரம் தேவேந்திரம் கருட க்ஷதவாகம் சத்யபாமா அப்ரவீத் வீரம்
பலாயன பராயணம். அதை எடுத்த உடனே இந்த சத்யபாமா சொன்னா, கொஞ்ச நாள் இரு, இதெல்லாம் எழுந்து இந்த பார்த்தான் இந்திரன், தன்னுடைய வஜ்ராயுதமும் போயிடுத்து, ஐராவதமும் இந்த கருடன் வந்து அதை துவம்சம் பண்ண உடனே பார்த்த உடனே அந்த சத்யபாமா சொன்னாளா, திரைலோக்கியேஷ நதே யுக்தம் சசீபர்த்து பலாயனம் அஸ்திரகா போகா துவாம் உபஸ்தாஸ்தே சசி. இப்போ சத்யபாமா சொன்னாளா, இந்த இந்திரா, நீ சச்சியினுடைய பதி, நீ இருக்கிறச்சே யுத்தத்துல பயந்துண்டு ஓடாத, இந்த ஒரு இதே பயப்படாத, நான் உனக்கு அபயம் கொடுக்குறேன். இதே சச்சி தேவி இந்த புஷ்பங்களை எல்லாம் அணிந்துட்டு உங்ககிட்ட வருவா. பின்னேஷு ஜக்ராக வாசவஜ்ரம் கிருஷ்ணா சக்கரம் சுதர்சனம் தத்துவத்துல திரைலோக்கிய நதையுக்தம் சச்சி பாரிஜாத ஸ்ரக ஆபோகா, பாரிஜாத மாலையை அணிந்து கொண்டு தாம் உபஸ்தாஸ்தே சச்சி கீதசம் தேவராஜ்யந்தே பாரிஜாதாஸ்திர குஜ்வலம் அபஷ்யதோ யதாபூர்வம் பிரணயா அபியாகதம் சச்சி. எப்போதும் அந்த ஒரு ஒரு இனிமே உங்ககிட்ட அந்த மாதிரி வரமாட்டாளோ இல்லையோ, இந்த உனக்கு இதை பார்த்துட்டு உனக்கு தேவலோகம் எப்படி இருக்கும். அலம் சக்கர பிரயாசேன ந விரீடாம் கந்துமர்கசி நீயதாம் பாரிஜாதோயும் தேவாசந்து கதவியதாக. போனா போறது போ, இந்த எடுத்துன்னு போ, நான் உனக்கு கொடுக்குறேன் இதை அப்படின்னு சொன்னார். இந்த ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு நான் என்ன எதுக்காக பண்ணேன்னு தெரியுமா, கீதர்ஷம் அலம் சக்கர பிரயாச, நீ கவலைப்படாத, நீ வெக்கப்பட வேண்டாம், நீ இந்த பாரிஜாதத்தை எடுத்துட்டு போ, தேவர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும். பதி கர்வா அவலேபேன பகுமான புரஸ்சரம் ந ததர்ஷகிரகம் யாதாம் உபச்சாரேன மாம் சசி. உனக்கு கர்வத்தினால இருந்தாலும் இல்லையோ, உனக்கு இப்போ கர்வத்தினால சசி பத்தி உன்னை ஏவி விட்டா, நானும் என்னுடைய பதியினுடைய பெருமையை காட்டுறதுக்காக இந்த யுத்தத்தை பண்ண வச்சேன். ஸ்திரீத்வாத் அகுருச்சிதாரம் ஸ்வபர்த்ரு ஸ்லாகனா பரா தத கிருதவதி சக்கர பவதா சக விக்கிரகம். அதனால இந்த ஒரு 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 நானும் பொம்மநாட்டி தான், அதனால ஒரு எங்கிட்டையும் ஒரு அனுகிரகம் உண்டு, போனா போறதை எடுத்துன்னு போ, இதனால எனக்கு வேண்டாம், அதனால நீ இந்த கர்வத்தை அடக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் இந்த யுத்தத்தை பண்ண வச்சேன், நான் போனா போறதை எடுத்துன்னு போ அப்படின்னு கொடுத்தா. ஸ்ரீ பராசரஹா இத்யுக்தோ வை நிபபிருதே தேவராஜஸ்தயாத்விஜா ராகச்ச ஏனா அமலம் சண்டி சக்யு கேதோக்தி விஸ்தரை. இதை பார்த்த உடனே இந்திரன் வந்து வெக்கப்பட்டு சொன்னான், அம்மா, நான் உன்னுடைய சகா, அந்த என்னுடைய இதெல்லாம் வை நிபவிருத்தே பிராகச்ச ஏனம் அலிச்சண்டி சக்கியோ, உன்னுடைய ஒரு ஒரு அவனுடைய ஃப்ரெண்டு தான் இது, இதனால என்ன இன்சல்ட் பண்ண வேண்டாம், நான் என்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் கஷ்டப்படுற மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத. இந்த நச்சாபி சர்க்க சம்ஹார ஸ்திதி கர்த்தா அகிலசேயா ஜிதஸ்யதேன மே விரீடா ஜாயதே விஸ்வரூபிணா. நான் தோத்து போனதுக்காக கவலைப்படல, என்னை தோக்கடிச்சவன் யாரு, லோகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தா தானே, இதனால எனக்கு எந்த விதமான வெட்கமும் கிடையாது, எனக்கு இதுதான் இருக்கு. அதனால இந்த யஸ்மாத் ஜகத் சகலம் ஏதத் அநாதி மத்யாத் யஸ்மின் அதச்சதன பவிஷ்யதி சர்வபூதாம் தேன உத்பவ பிரளய பாலன காரணேன விரீடாகதம் பவதி தேவி நிராகிருதஸ்ய. மாதிரி லோகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தா கிட்ட தூத்து போனதுக்கு எதுக்கு வெக்கப்படணும். சகல புவன சூதி மூர்த்தி அல்ப அல்ப சூக்ஷ்மா விதித சகல வேத்யைஹி ஞாயதே யஸ்ய நான்யைஹி தம் அஜம் அகிருதம் ஈஷம் சாஸ்வதம் ஸ்வச்சயைய ஏனம் ஜகத் உபகிருதிம் புதிமத்து எம் கோ விஜயத்தும் சமர்த்தா. இவன் ஜெயிக்கிறதுக்கு லோகத்துல யாராலதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயிட்டு அவனை ஸ்தோத்திரம் பண்றான். இந்த இவங்கிட்ட நான் தோத்து போனது யுக்தம்தான் அப்படின்னு சொல்லி இந்த 30வது அத்தியாயத்தை முடிக்கிற.
இதுக்கு மேல இந்த தேவதைகள், இந்த கன்னிகைகள் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி இந்த துவாரகைக்கு வரப்போற. அதுக்கப்புறம் மேல விற்த்தாந்தங்கள்லாம் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்க போற. இதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்து, அதனால அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். சந்தேகங்கள் இருந்தா கேள்வி. Any doubt? அடியன் இந்த அர்க்கியபாத்தியம் சேர்க்கறதுன்னு இருக்கு இல்லையா அடியன், அதித்தி சத்காரத்திலயுமே அப்போ அது வந்து வெறும்னா அந்த தீர்த்தத்தை அவளுக்கு காமிச்சா போருமா அடியன், இல்ல ரொம்ப வைதிகா அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து பாத்தியம் வந்து நம்மளே சுஷ்ரூஷ பண்ணணுமா அடியன்? அப்படி பண்றதுதான் உத்தம பட்சம். வந்த உடனே அவளுக்கு கையலம்புறதுக்கு ஜலம் கொடுத்து, நம்மளே அலம்புறதுக்கு ஜலம் கொடுத்து எல்லாம் பண்ணணும். அதுதான் முறை. ஆனா இப்ப வந்து உபச்சாரமாக ஒரு பெருமை காமிச்சு கொடுத்துரும், அவ்வளவு. அப்படி பண்றதுதான் முக்கிய பட்சம். புரிஞ்சது அடியன். அந்த அர்க்கியபாத்தியம் காமிச்சுட்டு அவளை சேவிக்கிறது அடியன். ஆமா, அது அடியனே பார்த்திருக்கேன். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல வடகரைன்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்கு எதுக்கோ போனேன்னா அன்னைக்கு. அவன் சீனிவாச ஐயங்கார்னு பேரு. நான் ஆத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அந்த சுவாமி அவாத்து தேவிகள் கையில வந்து சொம்பு எடுத்து கொடுத்து அவளே எனக்கு கால் அலம்பி விட்டு எல்லாரும் என்னை சேவிச்சான். அதுதான் முறை. அது வழக்கத்துல இருந்திருக்கு. இப்ப வெறும உபச்சாரத்துக்காக மட்டும் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு சம்சயம் அடியன், இப்ப இந்த துவாதசி அன்னைக்கு நம்ம வாழைக்காய் வாழை இலை எதுவுமே சேர்த்துக்கிறது இல்லையா அடியன்? அது எந்த காரணத்தினால? அதாவது வாழை இலை அது சாதாரண அமாவாசை துவாதசியில வாழைக்காய். அதான் இது வந்து சாஸ்திரம் விகிதம் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு முதல் நாள் வந்து உபவாசம் இருக்கும் இல்லையா, அது ஏகாதசி உபவாசம் இருக்கணும். அது இருக்குமா இல்லையான்றது வேற விஷயம். அந்த வாழைங்கிறது என்னன்னா, அந்த உபவாசம் இருந்து வாழையினுடைய சம்பந்தம் இருந்தா அது உடம்புக்கு ஆகாது. அது மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது வாழைக்கான்றது கொஞ்சம் வாயு வர்த்தகம். அதை வாயு வர்த்தகமாக அது இருக்க வேண்டாம்ன்றதுக்காக, அதை சமனம் பண்றதுக்காக அதை கூடாதுன்னு சொல்றான்னு இந்த ஒரு ஆயுர்வேதத்துல சொல்லுவா. சாஸ்திரத்துல ஆயுர்வேதமும் அந்த தர்மசாஸ்திரம் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரி, அதனால சொல்லி இருக்கலாம். சோ இந்த வாழை எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் அதோட சேர்த்து அப்படியே வந்ததுனால இல்லையா அடியன்? வாழையினுடைய சம்மந்தமே வேண்டாம்னு புரிஞ்சுது அடியன். தேவர்களையே பெரிய இந்திரனை வந்து ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி ஒவ்வொரு அக்கேஷனையும் பண்ற போது அகங்காரம் அகங்காரம் இருக்கக்கூடாதுங்கிறது ஜனங்களுக்கு காட்டுறதுக்கான ஒவ்வொரு இந்திரிலையும் ஒரு தடவை இல்லை பல தடவை செய்து பெருமாளோட இது வர்ற போது இப்படிதான் அதனுடைய இது வரும் இல்லையா? அதாவது தேவர்களும் அவளும் எக்ஸப்ஷன் கிடையாது. அவளுக்கும் பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால அவளுக்கும் அகங்கார மமகாரங்கள்லாம் இருக்கத்தான் இருக்கு. அது நிறையவே இருக்கும் மனுஷர்களுக்கும். மனுஷர்களை போலதான் அவளும், என்ன கொஞ்சம் ஹையர் ஸ்டேட்டஸ், அவ்வளவுதான். எக்ஸெப்ஷன் இல்ல, ஓகே. ஆனா அந்த செகண்ட் அப்பதான் ஹெல்ப் பண்றார், அதுக்குள்ளயும் ஒரு செகண்ட்ல எல்லாம் மறந்து போயிடுவாளா? அவ்வளோ அவருக்கு மறக்கலன்னா கூட அவர் பகவான் மறந்து போயிடுவான்னு கேட்க வந்தேன். பகவான் மறக்கல, பகவான் இல்ல இந்திரன் சொல்றேன். அவர் பகவான்றது ஆஹா அவனும் மறக்கல. சசிதான தூண்டி விடுறா. அவ என்னைக்குமே ஒரு இவன் சாதாரணமா இருந்தா கூட பத்தினி விட மாட்டா. அவ சண்டை போடுறாளோ போய் சண்டை போட இவனை தூண்டி விடுறாளோ இல்லையோ, அவளுக்கு வந்து ஈகோ இன்னும் ஹை. ஸ்திரீகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ
இன்னும் ஹையா இருக்கு புருஷால விட அது. அதனால சண்டைக்கு வரலாம். கடைசியில முடிக்கிறச்சே சொல்லுவாங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் அப்படின்னு மொழிப்புறானோ இல்லையா, அவ்வளவுதான். அடியேன் புருஷாளுக்கு வர அகங்காரம் மூலமா ஒரு லெசன் அது. ஆமா, எல்லாருக்கும் இருக்கு. அதாவது சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்துல சொல்ற போது இந்த சதுர்முகன் அபிஜாதனாக இருக்க செய்தேயும் தான் ந அபிஜாதன் என்ற எண்ணம் உண்டாயிற்றுன்னு சாதிப்பார். அதாவது சிரேஷ்டம் அந்த இடத்துல அபிஜாதன்னா உயர்குடி பிறப்பு. பிரம்மா எங்கேருந்து உண்டானார்? பிரம்மாவளுடைய நாபி கமலத்திலேருந்து. தான் நாபிஜாதனாக உண்டான அவனுக்கு அப்படி இருந்தாலும் தான் ந அபிஜாத்தன்ற எண்ணம் வந்துதான். தான் அபிஜாத்தன் எல்லாம் அந்த நாபிஜாத்தன்றதுலயே அங்க வேடிக்கையாக காட்டுறார். அது மாதிரி அவர் உண்டான இடம் தாமரை, அப்படி இருந்தாலும் அவருக்கு அது மறந்து போயிடுறது. அதுதான் இதெல்லாம் என்னது காட்டுறதுன்னா அவரும் இந்த பாவனைக்கு வசப்பட்டவர்னு அர்த்தம். அதுக்கு பாவனா திரயவசியர், கர்ம பாவனா, பிரம்ம பாவனா, உபய பாவனான்னு அர்த்தம். அதுக்கு வசப்பட்டவர் தான். இங்கேயும் தாயார் தான் மன்னிக்கிற மாதிரி வந்துருது இல்ல அடியன்? ஆமாம் ஆமாம். இது அடியன் இந்த அகங்காரம்ங்கிறது இது நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத மாதிரிதான் பாதி சமயம் ஆயிடுறது இல்லையா அடியன்? இந்த சென்ஸ் இது ஒரு பிரகிருதி சம்பந்தம், நம்ம பிராரத்தமும் இருக்கு. நமக்கு தெரியறது ஒரு 10 இன்சிடென்ட்ஸ் ஒரே மாதிரி நடக்கும்போது 8-9 இன்சிடென்ட்ஸ்ல எல்லாம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அதர் ஸ்ரீ புருஷான்னு இல்லாம விட்டு கொடுத்துட்டு போயிடுறோம். அந்த ஒரு நாள் நமக்கு நம்மள மீறி அந்த ஒரு நடக்கிறதுனா அப்ப அது டெஃபினெட்லி அது பகவத் சங்கல்பம் தானே சுவாமி எடுத்துக்கணும். நீங்க அப்படிதான் ஆகணும்னு விதிச்சிருக்குன்ற மாதிரிதான் ஆயிடுறது இல்லையா? ஆமா, எல்லாத்தையும் சேர்த்து அந்த இடத்துல பராமரிக்கிறது. இப்போ அடியன் இந்த தர்மராஜாவா இருந்த யம தர்மராஜா கூட பெருமாள்ன்றச்சு அந்த அப்ப தர்மத்தை பாக்கலையா? அது இல்ல, அவன் இந்திரனுக்கு வசப்பட்டவன். இந்திரனுடைய கட்டளையா அவன் கேரி பண்றான், அவ்வளவுதான். இந்திரன் தானே எல்லா தேவதைகளோடையும் சண்டை போடுறானோ இல்லையோ, அவன் தான் அவனுடைய கட்டளையின் பேர்ல தான் அவன் பண்றான். அவன் சுயமா பண்ணல. சுயமா பண்ணா வேற விஷயம். இவன் இந்திரன் நீ போய் சண்டை போடுன்னு ஒருத்தரே எழுதி விடுறான், அவனுடைய கட்டளையினால அவன் பண்றான். அடியன் இந்திராதிகளுக்கு கூட கர்மவாசம் உண்டு? நன்னா உண்டு, நன்னா உண்டு. இந்திரஸ்தானமே இவன் பண்ண புண்ணிய கர்மாவனால இந்திரஸ்தானமே வருது. அது மாதிரி அப்ப இந்திரனுக்கே அதுதான் கர்மானாலதான் ஜனங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல வேணும். எந்த ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் ஏதோ ஒரு கர்மாவனுடைய இதனாலதான் நல்லதோ கெட்டதோ நடக்கிறதுங்கிற மாதிரியே தீர்மானம் இல்லையா? ஆமா ஆமா. சின்ன இதுக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி டவுட் வரக்கூடாது, ஆனாலும் வருது. இப்ப இந்திரனுக்கும் அவனும் மோட்சம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கா? இருக்கே. ஏன்னா ஸ்ரீபாஷ்யத்துல வருது, இந்திரனை பார்த்து மாமுபாசம் இந்திர பிரதர்த்தன வித்யைன்னு பேர் அதுக்கு. அதுலயும் வருது அவனும் உபாசனை பண்ணி ஆகணும். நம்மளுக்கு கொடுத்தவ்வளோ இது அவளுக்கு கிடையாது இல்லையா? இருக்கா? கிடையாது. நம்மளுக்கு தான் ஜாஸ்தி இது இருக்கு. ஆமா, பிரிவிலேஜ் நமக்கு தான் ஜாஸ்தி. மோட்ச பிராப்தி மறுபடியும் லீலாவதியில் வந்துதான் போடுமா, இல்ல அப்படியே அவளுக்கு ஸ்டேட்டஸ் வேறையா? இல்ல அப்படியே போலாம், அப்படியே போலாம்.